ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்களும் முடிந்தது. இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற ஒன்று பிறக்கும். அது எப்படி என்றால், நல்லது நடக்கும். அதன் மூலமாகவே அது உனக்கு பிறக்கும். நம்பிக்கை என்ற ஒன்றை நான் கொடுக்கத்தான் போகிறேன். எப்படி என்றால், நீ என்ன என்னிடம் கேட்டாயோ அதை உன்னிடம் நான் தரப்போகிறேன். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் நீங்க, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அதிகரிக்க, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதெல்லாம் நினைத்து வருத்தப்படுகிறாயோ, எந்த ஒரு விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து வருத்தப்படுகிறாயோ, அனைத்தும் உன்னை விட்டு, வருத்தப்படும் விஷயங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சேர்க்க போகிறேன். தொடர் முயற்சி என்றுமே ஒரு மனிதனை தோல்வியாக ஆக்காது. ஒரு மனிதன் எவ்வளவு வாழ்க்கையில் முயற்சி செய்கிறானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அவன் வெற்றி அடைகிறான். சில சமயம், சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் பிறக்கும். அந்த நேரம் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரே கஷ்டமாகவே இருந்தால் அவன் என்ன செய்வான்? மனதளவில் அவன் சோர்ந்து போய்விடுவான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கஷ்டமான காலத்தை கொடுத்தேன். ஆனால் இதற்கு பிறகு நான் சந்தோஷமான காலத்தை கொடுக்க வேண்டும், உனக்கு இன்பம் என்ற ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அலட்சியமோ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமோ தேவையே அல்ல. உனக்காக ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை பாதுகாக்க இந்த சாய் இங்கு இருக்கும் பொழுது நீ மற்றவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புரிந்ததா? நிறைய பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். என்னை சாதாரணமாக சாய் என்று சொல்பவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உனக்கு எப்படி நான் உதவி செய்யாமல் இருப்பேன்? உதவிகள் என்றுமே உனக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். அலட்சியங்களோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே, எல்லா நிமிஷங்களுமே அலட்சியங்களோ துரோகங்களோ மற்றவர்களை நீ செய்யாதே. மற்றவர்கள் உன்னை செய்கிறார்கள் என்றால் அதையும் நினைத்து வருத்தமும் படாதே. எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை வை, உன் மீது நீ நம்பிக்கை வை. அது மாதிரி உன்னை நீ வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை வைத்து ஒவ்வொன்றிலும் செயல்படுங்கள். எந்த ஒரு காரியம் இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறது என்றால் போய் பிள்ளையாருக்கு தேங்காயை உடைத்துவிட்டு வாருங்கள். பல நன்மைகளும் உங்கள் வாழ்வில் நடக்கும். யதார்த்தமாகவே உன்னுடைய வாழ்வில் சில விஷயங்கள் நடக்கும். யதார்த்தமான விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது அது கவலையான விஷயமாக இருந்திருக்கலாம். யதார்த்தமா நான் போனேன், அந்த இடத்துல இந்த மாதிரியான கஷ்டம் வந்துட்டு அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம். இனிமே அது மாதிரியும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்து கொள்வேன். அலட்சியம், கண்ணீர், மனவேதனை, துக்கம் என்று எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. உன் வாழ்க்கையில் சிரிப்பு சத்தம், புன்னகை இப்படிதான் இருக்கும். உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் சரிதான், எல்லாருக்கும் மிக 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 சந்தோஷமான தருணங்கள் மட்டும்தான் நடக்கும். புரிந்ததா? யோசித்து பார். எவ்வளவு பெரிய கண்டத்தில் இருந்தெல்லாம் நீ தாண்டி வந்து விட்டாய். எவ்வளவு பெரிய கண்டத்தில் இருந்தெல்லாம் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது நீ அனுபவிக்கும் விஷயங்கள் எல்லாம் சாதாரணம்தான். புரிந்ததா? இதற்கு மேல் அனுபவிக்க போகும் விஷயங்கள் ஒரு விஷயங்களே அல்ல. எல்லாமும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா பொழுதும் நான் இருக்கிறேன் என்று
நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். எல்லா காலத்திலேயும் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு பொழுதிலேயும் உனக்கு நன்மைகளை விளைவிக்கவும் அடுத்தவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை கரை சேர்க்கவும் என்னால் முடிந்த எல்லா விஷயத்தையும் நான் செய்கிறேன். நான் செய்யாமல் அல்ல, எல்லாமும் செய்வேன். நல்லா உனக்கு உதவியையும் செய்வேன். பல காலம் உன்னை ஏமாற்றிவிட்டேன். உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு எதிராகவே செய்துவிட்டேன் என்று நினைக்கிறாய். உனக்கு எதிராகவோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ எதுவும் செய்யவில்லை. எல்லாம் கர்ம வினையின் வெளிப்பாடுகள் மட்டுமே. சாயை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் புரிந்து கொள்வதற்கான நேரமும் உனக்கு வரவில்லை என்று நினைக்கிறேன். இவ்வளவு உதவி செய்தும் சாயை நீ என்ன செய்தாய்? நம்பவில்லை. சாய் என்றுமே உனக்கு துணையாகவே இருக்கிறேன். எல்லா காரியத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் இன்பம் என்ற ஒன்றையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன். இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கையில் வந்து எதையும் கொடுக்கவில்லை தான். ஆனால் எல்லாமும் நல்லதாகத்தான் நடக்கும். இன்பத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன் வாழ்க்கையில் உன்னை கரை சேர்ப்பது என் கையில் உள்ளது. தொடர் முயற்சி ஒருவனுடைய வாழ்க்கையை வெற்றி என்ற பாதைக்குள் அழைத்து செல்லும். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவு நம்புகிறான், எப்படி நம்புகிறான்? தெய்வம் நமக்காக உதவி செய்யும், தெய்வம் என்றும் நமக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலேயே. அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நான் உடைக்கவே மாட்டேன். பல நல்ல விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். நீ எதை என்னிடம் கேட்டு எனக்கு இது வேண்டும், எனக்கு இதை செய்து தாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இது முக்கியம் என்று நின்றாயோ அது எல்லாமும் நடக்கும். அலட்சியம், கண்ணீர், மனவேதனை என்று எதுவுமே உனக்கு தேவையே அல்ல. எல்லாம் உனக்கு நன்மைகள் மட்டுமே. நிறைய காலம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காலம் நீ தோற்று போய் மற்றவர்களுக்கு நேராக தலை குனிந்து நின்று விட்டாய். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும். கவலை இல்லாமல் இருந்தால் எல்லாம் சிறப்பாக அமையும். எப்பொழுதும் இந்த சாய் ஆகிய நான் உங்கள் கூடவே இருப்பேன். கவலை இல்லாமல் இருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.